அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் சிக்கன் குருமா வைக்க போகிறோம். இதில் விசேஷம் என்னென்னா, பொடிலாம் வைக்காமல் நம்ம அந்த காலத்தில் மசாலா அரைச்சி காய்ச்சின மாதிரி அரைச்சி வைக்க போகிறோம். நீங்களும் நாங்கள் செய்கிறத பார்த்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க என்னென்ன ஜாமான்னு பார்க்கலாம். 3/4 கிலோ சிக்கன். இந்த 3/4 கிலோ சிக்கனுக்கு பாருங்கள், 3 ஸ்பூனு நச்சீரகம், 1/2 ஸ்பூனு பெருஞ்சீரகம், 1/2 ஸ்பூனு கசகசா, 1/2 ஸ்பூனு மிளகு. இது தாளிப்புக்குள்ளது. பட்டை, ஏலம், கிராம்பு. அடுத்த மசாலா, இந்த தேங்காய் பூவை சட்டியில் போட்டு நல்லா பொன் வறுவலாக வறுத்துக்கணும். இது கொஞ்சம் பொரிகளில், இது முந்திரி பருப்பு, இது பாதாம் பருப்பு. இதையும் சேர்த்து அம்மியில் தான் அரைக்கணும். இதை வறுத்த உடனே நல்லா கமகமான வாசம் வரும். இந்த மசாலாவை அரைச்சி கடைசியில் குழம்பு இறக்க போகையில் ஊற்றுறது. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் ஒரு 4-5 காணு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, உருளைக்கிழங்கு தேவைப்பட்டால் போடலாம், தேவையில்லாட்டால் போட வேண்டியதில்லை. 3 தக்காளி முட்டையும் அந்த குழம்புல சேர்க்கணும். நான் இப்போ அம்மா தேங்காயை வறுக்க போகிறேன். மண்சட்டியில் வறுத்தா தான் நல்லா பொண்ணு ஒருவெல்லாம் வறுக்க வரும். அதுக்காக வேண்டி நான் மண்சட்டியில் வறுக்க போகிறேன். கசகசாவை தேங்காவோடு அரைக்கணும். ஆமாம், அதனால் சீரகம், சோம்பு, மிளகு மட்டும் அரைக்க போகிறோம். நேரம் இருந்துக்கப்பா. இந்தா நான் பெரிய வெந்தயம் உட்காந்துருக்கேன். இப்போ இங்கிட்ட நேரம் இருந்து அடுபட்டனையா. இந்த தேங்காய் பூவை இந்த அளவு நல்லா செவக்க வறுத்துறோம். செவக்க வறுத்தையில் தான் உங்களுக்கு ஆன குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஐஸை ஆட்டி கடைசியில் இறக்க போயில் ஊற்றணும். இந்த வறுத்த தேங்காய் பூவில் இந்த கசகசாவை சேர்த்து அரைக்கிறதுக்காக இதில் கொட்ட போகிறேன். அதோடு சேர்த்து இந்த கடலை, இந்த முந்திரி பருப்பு, இந்த பாதாம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைக்கணும். அரைச்சி அந்த குழம்பு இறக்க போயில ஊற்றி செத்த தம்மில் போடணும். இந்த மசாலா நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. அழைச்சிருவோமா? வச்சுங்க. கறிக்கு தான் ஜாஸ்மி இந்த தெரியுது. நல்லா வலுவலுன்னு அரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிக்க போகிறேன். நான் இப்போ முதல்ல கொஞ்சம் நெய், அடுத்து தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றுறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணுற சாப்பாட்டு எண்ணெய். பட்டை, கிராம்பு, ஏலம். பட்டை, கிராம்பு, ஏலத்தை போட்டுட்டு சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலையை போட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தில் பாதி தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை. இஞ்சி பூண்டு போட போகிறப்பா. மிளகாத்தூள், தக்காளி போடுறோமா. என்னத்த பச்சை மிளகா போட்டிருக்கிறேன்.
உப்புத்தூள் போடுறப்பா இதில். கறி மசாலா போடுறப்பா. அம்மியில் அரைச்ச கறி மசாலாவை போட்டாச்சு. ருசியாக வேணும்னா அப்படி இப்படித்தான். எண்ணெய் விடு. மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் விட்டுறணும். இப்போ மசாலா எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ நான் இறைச்சி அதில் போட போகிறேன். நறுக்கிய உருளைக்கிழங்கு அதை இதில் போட போகிறோம். பச்சை வெங்காயம் நறுக்குனதில் கொஞ்சம் இருந்தது, அதை இதில் போட போகிறோம். இந்த மாதிரி அது கடைசியில் சேர்க்க நாங்கெல்லாம் வெங்காயத்தை வதக்கணும்னு சொல்லுவோம். நீங்கள் ஆனால் பச்சையாக போடுறீங்க. வெந்துருமாம்மா. இப்போ இந்த மசாலாவுக்கு வெந்துடும். நல்லா எண்ணெய் விட்டுருச்சு. இப்போ மசாலா தண்ணி ஊற்ற போகிறேன். இல்லை மஞ்சள் போடக்கூடாது. மஞ்சள் போட்டால் கூட குறைய மஞ்சளாக போயிடும். சட்னி இது நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து கறி வெந்த உடனே இந்த மசாலாவை தூக்கி ஊற்றணும். மூட போடுங்க. இப்போ மசாலா வாடை போயிடுச்சு. குழம்பு நல்லா எண்ணெய் விட்டுக்கிட்டு வருது. நான் இப்போ முந்திரி, பாதாம், தேங்காய் அரைச்ச கலவையை இதில் ஊற்ற போகிறேன். இதான் வெள்ளை குருமா. எரிஞ்சுக்கிட்டு இப்போதைக்கு லெமன் அரை மூடி ஒரு பாதி புளிஞ்சு வச்சிருக்கிறேன். அதை இந்த குழம்புல ஊற்ற போகிறேன். இந்த மல்லி இலையை மேலே தூவ போகிறேன். இப்போ அரைச்சி போட்டோம்ல, ரெடி ஆயிடுச்சு. அந்த காலத்து மாடலில் சூப்பராக நல்ல அழகா நல்ல வாசனையாக வந்துருச்சு. நீங்களும் செய்து பாருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கொஞ்சம் தணல் கிடக்கு. இல்லாட்டா இறக்குறேன்டா இறக்கிருங்க. ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து திண்டு பாருங்க. போங்க சரமா வெந்து தகந்துருச்சு. வெந்துருச்சு. நல்லா இருக்கு. செம்ம ஸ்மெல்லு. குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சோறாக்கி சாப்பிட்டு பார்த்துருவோம். இந்த குழம்புக்கு நெய்ச்சோறாக்கி சிக்கன் பொரிச்சு தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லணும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். செய்து பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது சொல்ல தெரியலையே. லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெரி குட்.